எல்லோருக்கும் வணக்கம். தையல் நாயின் ஆன்மீக குறிப்புகள் என்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும். வரலட்சுமி விரதம் அன்று காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது இதை சேர்த்து வையுங்கள். கடன் என்கிற கர்மா உங்களை விட்டு தொலையும், பணம் பன்மடங்கு பெருகும் அப்படின்னு தலைப்பு வச்சுருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். வரலட்சுமி விரதம் அப்படின்னாலே நிறைய பேர் வீட்டில் செய்ய மாட்டாங்க. ஒரு சில வீட்டில் கண்டிப்பாக அதை கடைப்பிடிச்சே ஆவாங்க. வரலட்சுமி நோன்பு என்பது கண்டிப்பாக கடைப்பிடிப்பாங்க. அதுக்கான சில பேர் காலையிலேயே அந்த விரதத்தை மேற்கொண்டு காலை நேரத்தில் சுமங்கலிகளை வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு எல்லாம் செய்கிறது வழக்கம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாலை நேரத்தில் கலச பூஜை பண்ணி கலசம் வச்சு மாலை நேரத்தில் பெண்கள் சுமங்கலி பெண்கள் எப்பவுமே மாலை நேரத்தில் நம்ம வீடு நோக்கி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி அம்சம் பெருக போகிறது, நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருக போகிறது. எப்படியா இருந்தாலும் அப்படின்னு நினச்சிக்கலாம். நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம சமையல்னு ஒன்று செய்வோம். அந்த சாப்பாடு செஞ்சு இலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், அமாவாசைன்னு கிடையாது, எந்த நாள்லையுமே காகத்துக்கு உணவு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை. சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த இனிப்பு பிஸ்கெட்டு காகத்துக்கு வச்சுக்கினே நம்ம வைத்துக்கொண்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த கடன் அடைவதை கண்கூடாக நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான். சப்போஸ் உங்களுக்கு மாலை நேரத்தில் நான் கலச பூஜை பண்ணி மாலையில் இனிப்பு மட்டும் பண்ணுவோம்மா, ஸ்வீட் மட்டும் பண்ணி நாங்கள் வீட்டில் அந்த மாதிரி சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம். அதற்காக சுமங்கலி பெண்கள் மட்டும்தான் அந்த நோன்புக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம கைம்பெண்களையும் கூப்பிடணும். அவங்களுக்கும் உரிய மரியாதையை நம்ம செஞ்சோம்னா இன்னுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டுதல் வைப்பாங்களாம். இந்த பிள்ளைங்க நம்மளை கூட்டு ஒதுக்காமல் நம்மளை அவங்க சுமங்கலிக்கு ஒரு தாம்பூலம், இந்த கைம்பெண்ணுங்களுக்கு ஒரு தாம்பூலம் கொடுக்காதீங்க தயவு செய்து நான் சொல்கிறேன். அது அவங்க மனசை உண்மையாக நோகடிக்கும். அப்போ என்ன பண்ணலாம், அவங்களுக்கும் அதே மாதிரியே கொடுங்க. அது எந்த தவறும் வந்துடாது. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கோ அவங்க வீட்டில் இருக்கிற மருமகளுக்கோ இல்லை யாருக்கோ அவங்க குழந்தைங்களுக்கோ யாருக்கோ கொடுக்க தான் போகிறாங்க. அதை அந்த மாதிரி ஒதுக்கி வச்சு யாரையும் செய்யாதீங்க, சரிங்களா? இப்போ இந்த காக்காக்கு நான் சாதம் இந்த நோம்பன்னைக்கு வைக்கிற பழக்கம் இல்லைம்மான்றவங்க கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சமைப்போம் நம்ம எப்படியும் நாளைக்கு என்ன பண்ணுவோன்னா சாம்பார் வைப்போம். அசைவம் இல்லாத சமையல் தான் செய்வோம். சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி ஏதோ நம்மளால் முடிஞ்சது வடை பாயசம் எல்லாமே என்னென்ன உங்களுக்கு நிறைய பேர் பலகாரமே சுடுவாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ஓகே. இல்லை நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காக்காவுக்கு சாதம் வைக்க போவோம். சப்போஸ் அந்த பழக்கம் இல்லாதவங்க வெறும்னே நான் அதெல்லாம் இல்லைம்மா வெள்ளிக்கிழமை விரதம் அவ்வளோதான் எங்களுக்குன்றவங்க நீங்கள் மறக்காமல் நாளைய தினத்தில் காக்கைக்கு சாதத்து கூட நான் சொல்கிற இந்த பொருளை சேர்த்து வச்சு பாருங்க. உங்களுக்கு பணம் கண்டிப்பாக அந்த கடன் என்கிற கர்மான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கடனே கர்மா தான்ப்பா. நம்ம எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ அந்த கடனால் நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சிட்ருக்குறோன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நான் செஞ்ச கர்மா எனக்கு கடனாக நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடன் என்பது காணாமல் போகும். சாதத்தில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா நுணுக்குங்க. அதை நுணுக்கி அந்த இனிப்பும் இருக்கணும், அதில் ஏலக்காயும் இருக்கணும். அது ரெண்டுத்தையும் நுணுக்கி அந்த சாதத்து கூட கலந்துருங்க. கலந்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் சாம்பார் ஊற்றுறீங்களோ எது பண்ணுறீங்களோ அது பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த ஏலக்காயும் சர்க்கரையும் கலந்த அந்த சாப்பாடை காக்கா சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, எழுதி கூட வச்சுக்கோங்க,
பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம். நம்மளால் முடிஞ்ச ஒரு வரலட்சுமி நோன்பு, நம்மளால் முடிஞ்ச வரலட்சுமி விரதம். சப்போஸ் நான் வந்து இருக்கவே மாட்டேன், ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாகுதும்மா, சுமங்கலிங்களை வீட்டுக்கு கூட்டு நான் இதெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம்ப்பா, அதில் எந்த தவறும் கிடையாது. நான் திடீர்னு கலசம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிற மாமியாரை கேட்டுட்டு அதை செய்யுங்க. நம்ம வைக்கலாமா, கலசம் வைக்கிற இது இருக்குதா நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டு, பழக்கம் இருக்குதான்னு கேட்டுட்டு செய்யுங்க. மற்றபடி சுமங்கலிகளை நாளைக்கு கூட்டு அவங்களுக்கு வெத்தலை பாக்கு பழம் வச்சு கொடுக்கறது, வரலட்சுமியை மகாலட்சுமியை வணங்குறது, இது எதுவுமே எந்த தப்பும் கிடையாது. விளக்கேற்றி வச்சு வீடு நல்ல கலையாக மங்களகரமாக வச்சு வீட்டை வணங்குங்க, வீட்டில் கும்பிடுங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி உங்கள் கடனெல்லாம் அடைஞ்சி சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்களும் சகோதர சகோதரிகளாக எல்லாருமே கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு வாழணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.